நெக்ஸ்ட் வரப்போறவங்க டான்ஸ் இலக்கிக்கு நம்ம இந்த மண்ணோட பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் நம்ம கண்முன்னாடி நிறுத்துற மாதிரி ஒரு பயங்கரமான சிலம்பம் ஆக்ட் வந்து பிரசன்ட் பண்ண போறாங்க. மண்ணின் மைந்தர்கள் வந்து சிலம்பம் பண்ண போறாங்க. ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. ஆமா, நிறைய விஷயங்கள் நீங்க நம்ம பார்ப்போம். மார்ஷல் ஆர்ட்ஸ் பத்தி பேசுறோம், எல்லாத்த பத்தி பேசுறோம். அது எல்லாத்துக்கும் விதை யார் போட்டது அப்படின்ற மாதிரி சிலம்பம் தான் அதுக்கு எல்லாத்துக்கும் அடையாளம். ஸோ அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் தமிழரோட பண்பாடை காப்பாற்றுற ஒரு அற்புதமான கலை இந்த மேடை கொண்டு வர போறாங்க. ஏன்னா நம்ம யாரும் ரெப்ரசென்ட் பண்ற ஒரு கலை இது. ஸோ பெரிய கைத்தறலும் வரவேற்பு இருக்கணும்ன்றது ஆசை. தேங்க்யூ டார்லிங்ஸ். அன்பு மாணவர்களே, ஓர் அன்பான வேண்டுகோள். ராம்ப் வாக் உள்ளதால் தயவு செய்து ராம்பை விட்டு இறங்கவும். தலை நரம்புகள் துடிக்குது களம் இறங்கிலும் வெறித்தனம் பல மடங்கு உன் முறை தொடங்கி பகைவன் இருக்கின்ற இடத்திலே நீ அடைந்து தனியாய் நீ இறங்குகிற நேரம் இது சரியாய் உன் இலக்கினை தொடங்கிடு உருவம் என சிரிக்கின்ற நரிகளை உருவம் இருக்கின்ற நெருங்கினை அனைத்து தோற்பது யார் என பார்க்கிது களம் என்றவனாய் உனை மாற்றுது ரவம் இருந்து எழுவது வீரனின் குணம் இறுதியோ கிடையாதது யுத்தம் தோற்பது யார் என பார்க்கிது களம் என்றவனாய் உனை மாற்றுது ரவம் இருந்து எழுவது வீரனின்
காட்டம் வெறித்தனமா இருக்கும். He's a freaking badass man. சிங்கம் இறங்குன காட்டுக்கு விருந்து இவன் வேட்டைக்கு சென்றனும் பயந்து வெறும் புள்ளிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எழுதி கடல் உருவுற சம்பவம் உறுதி இதுவரையில நல்லவன் இருந்தான் இந்த கரையில ராட்சச முகந்தான் பத்தி குச்சியில எரிமலம் அவன இதுதான் தரமான சம்பவம். ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துடலாம். பா மொத்த ஆக்டிவ் அவர் பீடா போடுற மாதிரி போட்டுனே போற ஜாலியா. ஏங்க இது மண்ணின் சத்தமே மைந்தர்களுக்கு. பத்தாது. இந்த மண்ணின் மைந்தருக்கு ஒரு பெரிய சத்தத்தை கொடுக்கணும். இல்ல எல்லாரும் வந்து அப்படியே ஆஸ்ட்ரக் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சான்ஸே இல்லை இது சத்தியமா. சிலம்பம் மட்டும் பண்ணல, ஃபயர் டான்ஸ் இருந்தது, அப்புறம் ஸ்வாட் வச்சு பண்ணாங்க. ஆமா அவ்வளவு பேலன்சிங் இருந்தது. அந்த பேலன்ஸ்லாம் பண்ணி முடிச்சு அழகா அவரே எடுத்து இங்க பாரு தண்ணி இன்னும் அப்படியே தான் இருக்கு குடிச்சிட்டு போறாரு. சோ அவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துடலாம் உங்களுக்காக. ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். பாத்தியா எவ்வளவு டீசன்ட் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இவ்வளவு நேரம் ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு கஷ்டமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்குலாம் இதெல்லாம் முடியாது, உட்காந்து தான் பார்க்க முடியும்னு சொல்லி எல்லாம் குவைட்டா உட்காந்துட்டாங்க. அப்படி இல்லை கிக்கி, நான் எப்படி பாக்குறேன்னா எப்ப ஆடணுமோ பாடுவோம், எப்ப அமைதியா உட்காரணுமோ உட்காருவோம், எப்ப கவனிக்கணுமோ கவனிப்போம், எப்ப கத்தணுமோ கத்துவோம், எப்ப இறங்கி போய் சாப்பிடணுமோ சாப்பிடுவோம். எந்தெந்த நேரம் எதை செய்யணும்ன்றது தெரிஞ்ச டீம். ஸோ அப்படி எக்ஸலண்டா